ரீசெண்ட் டேஸ்ல வெட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஹாய், திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா மேக்கோவர் ஸ்டுடியோ. மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க ஒரு பிரைடல் மேக்கப் புக் பண்ணி நீங்க மண்டபத்திலயோ இல்ல அவங்க சொல்லக்கூடிய கிளைண்ட்ஸோட பிளேஸ்ல நீங்க மேக்கப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடியே பேமெண்ட் வாங்குறது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஏன் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. மேக்கப் ஆர்டிஸ்ட் போறாங்க, அவங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்றது இல்ல, அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, பெண்டிங்ல வைக்கிறாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப நாங்க கேட்கும்படி வைக்கிறாங்க, இல்ல எங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, the best way is நீங்க ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, உங்களுக்கு உண்டான பேமெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லாம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏதாவது சின்னதா சொதப்பினா கூட பெரிய விஷயமா ஆக்கிடுவாங்க. ஐயோ இந்த பிக் டேல என்ன சொதப்பிட்டாங்க, என்னோட ஹேர் சரியில்லை, என்னோட சாரி ட்ரே பண்ணது சரியில்லை, மேக்கப் நான் நினைச்ச மாதிரியான அவுட்புட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க தரப்புல இருந்து வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம அவங்கள நீங்க சூப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பேமெண்ட் கிடைச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமிட் பண்ண பர்சனை விட அதிகமா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு காம்பாக்ட் போட்டு விடுங்க. ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் கொண்டு வராங்க, பிரைட் சைடும் சரி இல்லை க்ரூம் சைடும் சரி, ஜஸ்ட் ஒரு காம்பாக்டர், ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக், இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க கேட்பாங்க. இது எல்லாமே பிரைட்ஸ் தான் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட முன்கூட்டியே சொல்லணும். ஏன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா வராங்க அப்படின்னா லேக்ஸ் கணக்குல ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது மேக்கப் ஆர்டிஸ்டான எங்களுக்கு ரொம்பவே ஹர்ட்டா இருக்கும். ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பரவாயில்ல, தேவையில்லாம ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாரி கட்டிட்டு வர மாதிரி எனக்கு சாரி கரெக்ட் பண்ணி விடுங்க, ட்ரே பண்ணி விடுங்க, இந்த ஹேரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுங்க, லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டுருங்க, என் பொண்ணுக்கு போடுங்க, என் பையனுக்கு போடுங்க, இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கண்டிப்பா நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஹர்ட்டான விஷயம் தாங்க, ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அவங்க பார்த்து பார்த்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் நீங்க இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இதை ஒரு மினிமமா உங்களால முடிஞ்ச பேமெண்ட் கூட நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட ஒரு டைம்க்கு வர சொல்லுவாங்க, பட் கிளைண்ட் கொஞ்சம் லேட்டாவே வந்துட்டு ஹரிபரியா மேக்கப் கேட்பாங்க. எனக்கு ½ hour தாங்க இருக்கு, ½ hourக்குள்ள கம்ப்ளீட் ஒர்க் எல்லாமே பண்ணிடுவோம். 3 hours பண்ணக்கூடிய ஒர்க்கை ஜஸ்ட் ஒரு ½ hourல பண்ண முடியும் அப்படின்னா இது சாத்தியமே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்டபிள் வரலாம், இல்ல ஒரு ப்ரெஷரைஸ்டோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரைட்ஸ் உங்களை எவ்வளவு அளவுக்கு அழகா காட்டுறோமோ அவ்வளவு அளவுக்கு ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். மோர் தென் பேமெண்ட், ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ண நல்ல அவுட்புட் கொடுக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட நம்பி அந்த சீட்ல உட்காருங்க. அதுதான் ஒரு விஷயம். மேக்கப் பண்ணிட்டே இருக்கும்போது மிரர் பாக்குறது, ஒரு மேக்கப்பை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளே ஐயோ இந்த லுக் எனக்கு பயமா இருக்கு, என்னோட டோன் சரியில்லை, என்னோட லிப்ஸ்டிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஐப்ரோஸ் ரொம்ப பெருசா இருக்கு, கண்ணை இன்னும் கொஞ்சம் நீங்க பெருசா ஆக்கலாமே, சின்னதாக்கலாமே, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் சஜஷன் சொல்லுவாங்க. இதையுமே நம்ம முழுமையா கம்ப்ளீட் லுக்ல பார்க்கும்போது மட்டும்தான் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும். பாதிலேயே பார்த்தோம் அப்படின்னா அது யாருக்குமே எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்டா இருக்கிறவங்க எங்க மேக்கப் ஆர்டிஸ்ட நம்பி உட்காருங்க. அவங்க உங்களுக்கு நல்ல அவுட்புட்டை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ டைமுக்கு நீங்க உட்கார பாருங்க. ஏன்னா எல்லாமே ப்ரெஷரைஸோட ஒர்க் பண்ண வேண்டிய ஒர்க். ஒரு மேக்கப் பண்றது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட். அதை நம்ம ரொம்ப ஃபாஸ்டா அறிகுறியெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு டைமை கொடுத்தாதான் நம்ம மேக்கப் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஹேர் நிறைய ஹீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்னிங், கிரிம்பிங், கர்லிங், இந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் நம்ம ஃபாஸ்டா யூஸ் பண்ண முடியாது. குழந்தை மாதிரி தான் பிரைட்ஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் மேக்கப்பை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உண்டான ஒரு கரெக்டான டைமிங்க்கு நீங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகான ஒரு அவுட்புட்டை கொடுத்தோம் அப்படிங்கிற சந்தோஷம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களுக்கும் இருக்கும். கிளைண்ட்டை மட்டுமே நான் பிளேம் பண்ண மாட்டேங்க. சில மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைண்ட் கேட்கிற விஷயத்த அவங்க பண்றதே கிடையாது. கிளைண்ட்டுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அது பண்ணணும். அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுங்க. ஏன்னா அது அவங்களுடைய பிக் டே. இல்ல நான் என்ன மைண்ட் செட் பண்ணிட்டு வந்தனோ அந்த மாதிரி மேக்கப் லுக்கு தான் உங்களுக்கு போடுவேன், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேனோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பிரைட்ஸை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் பிரைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ராவா ஐலைன்ஸ் கொண்டு வரல அப்படின்னா இல்ல இந்த லைன்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பிரைட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சீட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. கொஞ்சம் நம்ம எத்திக்ஸோட நடந்துக்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்குது, ஏன்னா அது அவங்களுடைய பிக் டே, அவங்க தான் குவீன்.
ஸோ அந்த டேல அவங்கள எந்த அளவுக்கு அழகா சந்தோஷமா வச்சுக்கணும். நம்ம கிளைண்ட்டை நீங்க சூப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டா மாறுங்க. எஸ், ஒரு பிரைடை நீங்க சாட்டிஸ்ஃபைடா சூப்பரா நம்ம கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் டு பேக் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய புக்கிங்ஸும் வரும். இந்த மாதிரி பட்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்க எனி டைம் டிஎம் பண்ணலாம். நீங்க என் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எனி டைம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாய்.